தனியார் சுயநிதி பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணத் தொகை குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட குழு சமீபத்தில் தனது பரிந்துரையை வெளியிட்டது. இதில் உள்ள கட்டணத் தொகையை உயர்த்த வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் வசூலிக்கப்பட்டால் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி மற்றும் பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகளை அளிக்க முடியாது என்றும், இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் தேர்ச்சி வீதம் பாதிக்கப்படும் என்றும் தனியார் பள்ளி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் நிர்ணயிச்சிருக்கின்ற இந்த கட்டணம் மிக மிக குறைவு. இந்த குறைவான கட்டணத்தால் சிறந்த ஒரு கல்வி அமைப்பை உருவாக்க முடியாது. சமுதாயம் பாதிக்கப்படும், மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், பெற்றோர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்படுவார்கள், ரிசல்ட் பாதிக்கப்படும். அதிகபட்ச கல்வி கட்டணமாக 11,000 ரூபாய் என்று அறிவித்திருப்பதை 25,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 11,000 என்கின்ற உயர்ந்தபட்ச அமைப்பு 20 - 25,000க்குள் முடிக்கும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் தனியார் பள்ளிகளை பராமரிப்பதற்கே போதாது என்பதுதான் இவர்களது கருத்து. கல்வி வியாபாரமாக மாறிவிட்ட நிலையில் கட்டணம் மட்டுமின்றி பிற விஷயங்களையும் அரசு கவனிக்க வேண்டும். அதோடு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டியதும் அவசியம்.